happy. Start music. நரக குழியிலே விழுந்துட்டேடா. ஏன் எத்தனை எபிசோடா ரெக்கார்ட் பண்ணி delete பண்றது? ஏன் delete பண்ற? delete ஆயிருதே. அது யாரோட தவறு? நம்ம தவறு தான். இது நம்ம தவறு கூட இல்லை, இது டெக்னிக்கல் ஃபால்ட். சிஸ்டமே சரியில்லை. சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றணும். சரி, ரைட்டு. இன்று என்னத்தை பற்றி பேச போகிறோம் நீங்களே சொல்லுங்கள். ஓகே மைக்கே, இங்கே இன்றைக்கி இதை பார்த்தோம்னாக்கா நம்ம சில விஷயமெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அந்த விஷயம்லாம் என்னான்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா எங்களுக்கே தெரியல. எதையாவது பேசணும், ஆனால் பேசணும். ஏன் பேசணும்? பேசலாம் அடிக்கிறாங்கடா. ஸோ தமிழ்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம வேறு மொழி சார்ந்த படங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதனால் ஒரு டாபிக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். சுமாராக ஒரு 12-15 வருடங்களாக நம்ம வந்து தொடர்ந்து சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ் சீரீஸ் சம்மந்தப்பட்டு ஒரு குட்டி எபிசோட் போடலான்ட்டு இருக்கோம். லெட் குட்டி ஸ்டோரி. அப்புறம் என்ன வரும்? வேணாம், டேரக்டாக எபிசோட் கேட்பீங்க. ஓகே. ஸோ கதிரவன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் முதலாக ஃபர்ஸ்டாக பிரதமமாக பார்த்த இங்கிலீஷ் சீரீஸ்னா எது? The first series that I saw, CSI. CSI, நியூயார்க்கா, மயாமியா, இன்னொன்று என்னது, சிகாகோவா? இல்லை, ஆக்சுவலி 3 CSIயும் பார்த்தேன். கான்காரன்லி தானே ஓடிட்டு இருந்துச்சு. அது 3 பேர் என்னன்னு சொல்லுங்கள். CSI லாஸ் ஏஞ்சலஸ். ஓகே. ஸோ அந்த டைம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் அந்தளவுக்கு புரியாது. ஸோ அதுவும் அவனுங்க ரொம்ப ஸ்பீடாக வேறு பேசுவாங்களா. ஸோ அதனால் அரகாஸ்க்கு புரியாது வரேன். கீழே இருக்கிற சப்டைட்டில் பார்த்து இதுதான் நடக்குதா, சரி எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் முதல்ல எவனை பிடிக்கிறாங்களோ சத்தியமாக அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான். இதே தான் எல்லா எபிசோட்லேயும். அதில் நியூயார்க்கில் ஒருத்தன் கண்ணாடி கழட்டிட்டு வந்துட்டு அப்பப்போ பஞ்சர் டைலாக் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு, அது மயாமி. ஏதோ ஒன்று. நான் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல வரேன். அந்த லெவலுக்கு தான் நான் அதை பார்த்தேன். ஸோ அது இனிஷியலாக ஒரு கொலை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைக் சில விஷயங்கள்லாம் அவனுங்க அதில் பண்ணுறது வந்துட்டு லைக் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா, இதெல்லாம் நடந்திருக்கா, எவன்ட்ரா இந்த 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 அளவுக்கு டெக்னிக்கெல்லாம் இருக்குது. லைக் ரொம்ப ஓவர் லக்கியாக இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் ஒட்டியிருக்கிற ஈயை வச்சுலாம் கண்டுபிடிப்பாங்க, வரேன் பூச்சிலாம் வச்சுலாம் கண்டுபிடிப்பாங்க யார் கொலை பண்ணியிருக்கா அப்படின்றதுலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்ஐனா என்ன? கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஏன் கொலையை பற்றி மட்டும் அவங்க விசாரிக்கிறாங்க? ஏன்னா கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்துட்டு கொலையை பற்றி தான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது இது உனக்கு தெரியாதா? இல்லை சும்மா ஏதோ கேட்கணுன்றதுக்காகலாம் கேட்காத, ஓகேவா? நான் நீ என்ன பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் நீ. அப்படி தான் போகுது இந்த எபிசோடு. ஓகே. தட் சீரீஸ் வாஸ் நாட் மை ஃபேவரட்லாம். நான் அது திரும்பலாம் போய் பார்க்கல. பட் நான் ஃபஸ்ட்டு பார்த்த சீரீஸ்னால் அதுதான். பட் உங்களுக்கு பிள்ளையா சொல்லி போட்டது அந்த எபிசோட். It didn't make me want to watch any series. It really didn't. Because I think I wasn't at the right age at that moment. ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த முதல் சீரீஸ்னால் எதை நீங்கள் சொல்லுவீங்க? உங்களை வந்து சீரீஸ் பார்க்க தூண்டின ஒரு சீரீஸாக வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்க? சக் தான். சக் பர்டாஸ்கி. ஏன்? அந்த ப்ரமிஸ் வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்டாக இருந்தது. லைக் அது வரைக்கும் நான் பர்சனலாக அந்த மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டதே இல்லை. லைக் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு அதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமுமே வந்துட்டு ஒருத்தனோட மைண்டில் பதிவாயிருச்சு. ஸோ அவன் ஒண்டி தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் பிரெயினில் வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு யாராச்சும் ஒரு ஆளை பார்த்தாலோ இல்லை ஒரு ஃபைலை பார்த்தாலோ அது சம்மந்தமான விஷயங்கள் அவன் பிரெயின்குள்ளே ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அவனுக்கு இன்னும் அதை பற்றின அதிகமான நாலேஜ் வரும். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ சாம்சங் டிவியே பார்த்துருக்க மாட்டான். இப்போ அந்த சாம்சங் டிவியை பார்க்கும்போது அதில் ஒரு பாம் இருக்குது அப்படின்ட்டு சிஐயில் அந்த சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது இந்த டிவியில் பாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் ஹிம் பீயிங் லைக் அது ஒரு காமெடி ஆக்ஷன், அந்த ஒரு ஃபன்னான ஒரு சீரீஸ் தானே. ஸோ அதனால்
அது வந்துட்டு லைக் என்னோட டேஸ்ட்டுக்கு கரெக்டாக ஒத்து போணுச்சு. How about you? ஆக்சுவலி சேம் தான். நானும் முதல் பார்த்த சீரீஸ்னால் வந்துட்டு சிஎஸ்ஐ நியூயார்க். நான் மற்ற ரெண்டும் பார்க்கல, லாஸ் ஏஞ்சலஸும் மயாமியும் பார்க்கல. அது ரெண்டும் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் எனக்கே தெரில. ஆனால் ஏன்னா மூணுலேயும் நீ சொன்ன மாதிரி ஒரே கதை தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு எபிசோட்லேயும் சேம் திங். திடீர்னு ஆரம்பத்தில் ஒரு செத்து போயிருப்பான், அவன் பண்ணான்னு தெரிஞ்சிருக்காது, ஒருத்தனை பிடிப்பானுங்க, அவனாக இருக்காது. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளாக வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. போரிங்காக தான் போய்ட்டு இருந்துச்சு. பட் எனக்கு அந்தளவுக்கு அதில் ஹேட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இப்போ யோசிச்சு பார்த்தாக்கா அந்த டைமில் தெரிலல, இப்போ யோசிச்சு பார்க்க அடப்பாவி இதையா நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நான் எஸ் யூ சைட் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னா சக் தான். அந்த ஒரு நர்டாக இருக்கிறவனுக்கு இன்னொரு லைஃப் மாதிரி, அதுவும் அந்த ஃப்ரெண்டு அந்த மோகன், அவங்க அக்கா சாரா, இல்லை அவங்க அக்கா இல்லை அவன் கேர்ள் ஃப்ரெண்டு சிஐஏலேருந்து வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஜொக்கோலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓகே, ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் சீரிஸ் பார்க்குறது வந்து நிப்பாட்டிட்டேன். அப்படியே லைக் இது இல்லாமல் போச்சு. நான் பார்க்குறதே குறைவு. ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் ஃபார்ம் 6 நம்மளாம் மீட் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் தட் டிட் யூ லைக் ஹவ் சக் எண்டட்? ஏன்னா சீரீஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஒரு செகண்ட் தேர்ட் சீசனில் தான் வந்து அது பீக்கில் இருக்கும். ஒரு 4th சீசன் 5th சீசன்லாம் வந்து நிறைய சைனி லைட்டாக இறங்கிடும், அப்புறம் முடிச்சிடுவாங்க. 8 9 போணுச்சுன்னா அது அப்படியே இழுத்து கதையே இல்லாமல் அப்படியே சாவடிச்சிடுவாங்க வரேன். ஸோ இது வந்துட்டு 5th சீசன்லேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டிட் யூ லைக் த எண்டிங்? நோ. வாய்? ஆக்சுவலி எனக்கு ஆரம்பத்தில் உள்ள எபிசோடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மாதிரி ராவான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. பட் போக போக அந்த கதையில் வந்துட்டு நம்ம நியூயார்க் சிஎஸ்ஐயில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் சேம் ஸ்டோரியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் இவன் இப்போ எபிசோட ஆரம்பத்தில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான், அதை அவங்கள்ட்ட சொல்லுவான், அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால சால்வ் பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா அவங்களாம் ஆபத்தில் மாட்டிக்கோங்க, இவன் போய் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இவன் போயிட்டு இவன் வந்துட்டு இஸ் நாட் அ சீக்ரெட் ஏஜென்ட். அந்த ஒரு ஃப்ளாஷ் அவனுக்கு மெமரி வரும், அதை வச்சு அவன் காப்பாற்ற எப்படியோ ஃபன்னியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி லக்கிலி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். ஒன்று மோஸ்ட்லி லக்கு தான் அது. அதில் புதுசாக வில்லன்லாம் கொண்டு வந்தது, இவனோட அப்பாவா வேற ஒருத்தனை கொண்டு வந்திருந்தது, ரஷ்யன் ஸ்மக்லர்லாம் கொண்டு வந்திருந்தது. அந்த பேர் கூட அலெக்சி வால்காஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸைட்டட் டு see that character, லைக் ஓ நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிடுச்சு, முடிஞ்சு. Now, did you like how they ended the story? How did they overall? They extracted it out of him, right? And then they இன்னொரு இது 2.0 என்னமோ உள்ள பூந்து No, actually they trained him to become a secret something. இல்ல அந்த இது என்ன முடியும்னா she will forgot everything now. Oh yeah, that's how it and they were since they are married, ஸோ அவன் வந்துட்டு திரும்ப அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிட்டு ஸ்வீட்டாக தான் அது முடியும். அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்து அந்த இது வந்துட்டு ஃப்ளிப் ஆகிடும். it was painful. இஃப் யூ ஆஸ்க் மீ லைக் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த மார்கன்லாம் அந்த சீக்ரெட் ஏஜென்டாலாம் ஆகும்போது ஐ வாஸ் லைக் ஓ டே விட்டுருங்கடா போதுண்டான்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஐ ரியலி டிடன்ட் லைக் இட்ல. அந்த இன்டர்செட் வந்துட்டு மோர்கன் பிரெயின்குள்ளே போனதெல்லாம் வந்துட்டு முடியல, தாங்க முடியல. Yeah. சரி, நம்ம எந்த டோன்ல பேசிட்டு இருக்கோம்? I'm very fond of Chakla. It's very like memorable. அந்த டைம்ல நம்ம பார்த்து அந்த டைம்ல வந்த மற்ற சீரிஸை விட வந்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. Yeah, it was funny. It was funny. The things that are funny in that series is very relatable to us. Because we were nerds. Yeah. We are nerds. You are. Thank you. ஸோ நம்ம ஏன் அப்படி பேசிட்டு இருக்கோம் இந்த டோனில்? தெரியலையே. 1 hour ரெக்கார்ட் ஆனது சேவ் ஆகலைன்னா இப்படி தான் பேச முடியும். வெறுப்பேத்தாத மச்சான். ஓகே, அடுத்து நீ சொல்லிட்டு இருந்தியா நாள் கழிச்சு? ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு சோகத்தில் இருந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எனக்கு. போய் சீரிஸ் வர மச்சான், ஜாலியாக இருக்கும் மச்சான் அப்படின்னு.
சரி என்னமோ கர்மத்தை சொல்கிறேன் போய் பார்த்து தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். How I Met Your Mother. And it was worth it. இப்போ நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு சீரிஸ் நீங்கள் பார்த்து முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விலாம் நமக்கு உருவாகும் அப்படின்றது. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது How I Met Your Mother. How I Met Your Mother. நிறைய பேர் வந்து அதோட எண்டிங் வந்து பிடிக்கல அப்படின்வாங்க. ஐம் லைக் ஓகே, நீ நிறைய பேர் ஏதாவது சொன்னா அதுக்கு நீ அதை சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் டெலிட்டட் எபிசோட்ல நிறைய சொல்லிட்டேன். போதும். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த How I Met Your Motherோட எண்டிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அந்த நிறைய பேர்லாம் நானும் ஒருத்தன். எனக்கு அது அரகாசுக்கு பிடிக்கல. I hated that fucking ending so much. I don't think there is anything. The more I watch the series, right, because every year நான் அது மேரத்தானாவே நான் every year How I Met Your Mother பார்ப்பேன், Big Bang Theory பார்ப்பேன். ஸோ இந்த நம்மளுக்கு பிடிச்ச சீரிஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு every year நம்ம பார்ப்போம். நமக்கு எப்போ போர் அடிக்குதோ அந்த லைஃப் டைமில் ஓகே திரும்ப பார்க்கலாம் இதை உட்காந்து அப்படின்னு. ஓகேவா? Every year when I go to that season finale, right, and I see what the things Barney did for Robin and why they say like the proposals and like அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஃபைட் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது லைக் கொத்தா எதுக்குடா அப்போ மாற்றினீங்க? அவனுங்க ஒன்றாவே இருந்திருக்கலாமே. Who asked you to change that? That's a stupid decision. You get what I'm saying? That's a really really stupid decision from a maker's point of view. Like நான் எழுதிட்டேன் இப்படி தான் மச்சான், that's life. Shit happens. Shit happens இருந்தா பரவாயில்ல. Whatever happened. Shit happens இருந்தா பரவாயில்ல. அவ்வளோதான் அவன் கல்யாணம் பண்ண போறானா அது மொதல் எபிசோட்லேயே முடிஞ்சிருச்சே. ஸோ அதுக்கு இடையில நடந்த அந்த கதைகள் தான் அந்த 9 வருஷமாக நடந்த கதையை தான் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தோம். அதுதான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஐம் ஓகே வித் தட்ல. எனக்கு எண்டிங் வந்து அவங்க அப்படி முடிச்சா அவ்வளோ பெரிய ஒரு இஃபெக்ட் கொடுக்கலாம் இல்லை. ஓகே முடிஞ்சு அப்போ முடிச்சுட்டானுங்களா சந்தோஷம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் வைக்கிங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். What is Vikings about? லிட்ரலி வைக்கிங்ஸோடைய லைஃப்பில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி போகும். பட் இட் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒன் காய், ரேக்னா லோத்ப்ரோக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிங், வைக்கிங் கிங்காக இருந்தவனுடைய கதை தான் வந்து அது. அவன் எப்படி வந்து சாதாரண ஒரு ஃபார்மராக இருந்து அண்ட் தென் ஒரு ஏர்ல், அப்புறம் ஒரு யாழ், அண்ட் தென் ஹி பிகம்ஸ் அ கிங். அண்ட் இங்கிலாந்துக்கு வந்து அங்கே இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற கிங்ஸ்க்கெலாம் பெரிய பிரச்சனை கொடுத்து கிடச்சி அவன் எப்படி செத்தான்றது தான் அந்த கதை. ஓகே. ஸோ அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். லைக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அவங்களோட ரிச்சுவல்ஸ் அப்படின்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம்னாக்கா அவங்க கொடுக்குற ஒரு தண்டனை, பிளட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மனுஷனை வந்துட்டு கையெல்லாம் வந்து கட்டி போட்டுட்டு கையெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கட்டி போட்டு அவனை முட்டி போட்டு கீழே உட்காந்து வச்சிருப்பான். ஸோ பின்னாடியிலேருந்து தே யூஸ் வைக்கிங்ஸ் தே டென் டு யூஸ் மோர் ஆக்ஸ் rather than swords or something like that. They prefer shield and axe. அதுதான் வந்து ரொம்ப பாய்ப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஸ் வச்சு பின்னாடி முதுகுக்கிட்ட அவனோட ஸ்பைனோட ஒட்டி இருக்கக்கூடிய ரிப் கேஜை வந்து உடைப்பாங்க. உடச்சி அந்த விழா எலும்பை உடச்சிட்டு தென் உள்ளேருந்து அவனோட நுரையீரலை எடுத்து அப்படி வேற அவன் தோல் மேலே எப்படி போடுவாங்க. அது வரைக்கும் அவன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் உயிரோடையும் இருக்கணும், கான்ஷியஸாகவும் இருக்கணும், அண்ட் கத்தக்கூடாது. அவன் வழியில் கத்தனாக்கனாக்கா தே பிலீவ் தட் அவன் வந்துட்டு வால்ஹாலாக்கு போக மாட்டான். அதாவது அவங்களோட சொர்க்கன்ற சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க போய் சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கனால அவன் கத்தாமல் அப்படி கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே உடச்சி உள்ள இல்லை, பின்னாடி, முன்னுக்கு இல்லை, பின்னாடி உடைப்பாங்க. முதுகை உடச்சி நுரையில் எடுத்து தோல் மேலே இப்படி போடுவாங்க. தோல் மேலே போடணும். ஸோ ஈகிள் வந்து அதோட விங்ஸை மடக்கி இருக்கிறப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்க தெரியுமா. ஸோ தே கால் இட் blood eagle. There's one of the highest punishment that they will give to தப்பு பண்ணுறவங்களுக்கு அவங்க குரூப்பில். சரி. ஸோ அதை காட்டுவாங்க, பயங்கரமாக இருக்கும், ஜோக்காக இருக்கும். ஸோ அந்த ரேக்னார்ன்ற அந்த கேரக்டர் வந்து எப்படி வர அவனோட பையனுங்க 3 பேர் இருப்பானுங்க. இதை செய்யும்போது எப்போ கத்தாமல் இருக்க முடியும்? இருக்கணும், அது அது மாதிரி காட்டுவாங்க. எதுக்குடா இருக்கணும்?
எப்படி நான் சாவ போகிறேன்? நான் கத்துனா என்ன, கத்தலைன்னா உனக்கு என்ன? No, they believe very strong about their afterworld. நீ வந்து போரில் செத்தாலோ இல்லை நீ ரொம்ப வீரமாக இருந்து செத்தாலோ உன் சாவை நீ வந்துட்டு பிரேஃபாக எதிர்கொண்டுக்கிட்டேனாக்கா யூ வில் கோ ஸ்ட்ரெயிட் டு வல்ஹாலா. வால்ஹாலாவில் வந்துட்டு they are the Nordic people, right? So they believe in Nordic gods, Odin, Thor, அவங்க மாரின்னு. ஸோ அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துலேருந்து எப்படின்னாக்கா ஓடின் டெய்லி வந்துட்டு ஓகே இறந்த அந்த வாரியர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஓகே சண்டை போடுங்கடா அப்படின்வாங்க. ஸோ சுற்றி எல்லாரும் பார்ப்பாங்க, 2 பேர் சண்டை போடுவாங்க, அப்படி ஒருத்தனா சாவுறது அதெல்லாம் இருக்கும். சாயந்தரம் வந்து எல்லோரும் திரும்ப உயிரோட வந்துடுவாங்க, எல்லோரும் வந்துட்டு ஓடின் கூட உட்காந்து விருந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் டெய்லி நடக்கும்ன்றது அவங்களோட நம்பிக்கைலாம். ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கோ டு வால்ஹாலா. That's why I told you செத்து விளையாடுறது, செத்து விளையாடுறது, செத்து விளையாடுவோமா. ஓகே. ஸோ அங்கே வந்துட்டு white people yeah they are Vikings, man. White people, man. I don't think they are that brave. Okay, whatever. But nowadays Vikings are இருந்த countries தான் லைக் நார்வே, டென்மார்க், ஸ்வீடன். அங்கே இருக்கிற மக்கள் தான் த ஹாப்பியஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி இப்போ கணக்கெடுப்பு சொல்லப்படுது. அங்கே அவங்களோட அம்மா பீஸ் லவிங் வைக்கிங்லாம் செஞ்சு விடுறது. ஓகே ஓகே what else அப்படின்றியா? Scorpion. What is your favorite series? Friends. Why? Because I can watch it is a cliche, but I understand that. Why? I actually I want. Really? It's not How I Met Your Mother? No. Or not Chuck? No. I'm surprised. Because actually I want to give a better answer. வேற ஏதாவது சான்ஸ் சொல்லாமல் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் it's undeniably true that I can watch Friends again and again without getting boring. I don't know why. And நீ சஜஸ்ட் பண்ண அந்த கம்யூனிட்டி காலேஜில் நடக்கிற ஒரு சீரீஸ், அண்ட் தட்ஸ் லைக் ஒவ்வொரு எபிசோடும் டிஃப்ரெண்டாக எடுத்திருப்பானுங்க. ஒன்று வந்துட்டு இந்த இட்டாலியன் மாஃபியா மூவிஸ்லாம் எப்படி போகுமோ அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் எடுத்திருப்பானுங்க. லைக் they will take lesson from each of the series. ஒவ்வொரு சீரீஸும் எப்படி எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு எபிசோடை திருடி இவனுங்க அதில் கம்யூனிட்டியில் நடக்க அந்த ஸ்டைலில் அதை எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஜோக்கர்ஸ் லைக் ஒரு பேரடி மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு அது. ஸ்கோப்பியன் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் ஜீனியஸ் காய். அவன் சின்ன வயசுலேயே நேசாவோட டேட்டா பேஸ்லாம் என்னமோ ஹேக் பண்ணி என்னமோ பண்ணியிருந்திருப்பான். ஸோ இஸ் எ ஜீனியஸில். ஸோ அவன் வந்து ஒரு ஸ்கோப்பியன் சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன் ரியல் லைஃப் அவனுக்கு ஸ்கோப்பியன் தான் நினைக்கிறேன் ஒரு கம்பெனிலாம் ஆரம்பித்து அவன் என்னமோ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு க்ரைம் சால்வ் பண்ணுறது அந்தமாரி செஞ்சுருந்தானாக்கா எப்படியா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் ஒரு கதை செஞ்சுருப்பாங்க. Americans life all this crime solving. The crimes is so high there. அது நல்லா இருக்கும். And I've been nagging you about this series, Peaky Blinders. அது what is so great about Peaky Blinders la? I like அந்த லைஃப் ஸ்டைல் அந்த பிரிட்டிஷில் அந்த டைமில் இதை கதை நடக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச பிறகு அந்த வேர்ல்ட் வார்லேருந்து திரும்பி வந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 3 பையனுங்க சேர்ந்து ஒரு பீக்கி பிளைண்டர் சொல்லி ஒரு கேங், ஒரு பேக் ஸ்ட்ரீட் கேங் உருவாக்கியிருப்பானுங்க. ஸோ அவனுங்க அங்கேருந்து அப்படியே ஒரு எனிமியாக அட்டாக் பண்ணி கடைசியில் அவன் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கவர்மெண்ட் இதுக்கு அங்கே பார்ட்டிலாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆயிடுவான் அவன். ஸோ அவன் எப்படி போகிறான், என்னென்ன பிரச்சனைலாம் இது பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் காட்டுவாங்க. டு பி ஹானஸ்ட் அப்போ as you said ஆரம்பத்தெல்லாம் நல்லாயிருக்கும், நடுவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்புறம் போக இங்கேன்னு போயிடும். பட் ஐ லைக் their attire, their style in the movies, the way they speak. Basically I like British series. I don't know why. Okay. So for you your favorite series is Friends la. Yeah. What was the worst series that you've had to like கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆன சீரிஸ் நீ எது சொல்லுவேன்? பிடிக்காத சீரிஸ்? American Horror Story. Oh, did you actually watch it? Yeah. Everything? Nope. No, the one that you actually finished. I finished. SOA lah. Sons of Anarchy. Because the beginning part was so good,
ஐ ஹேட் டு ஸ்டிக். அவர் பாதி இதுக்கப்புறம் ஒரே முடிங்கடா என்னால் முடியல. ஓகே. உனக்கு என்னது? அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி நீ எத்தனை நாள் கேளு, நான் அதுதான் கேட்பேன். எந்த மாதிரி? ஐ கேன் கோ ஆல் டே லாங். பார்த்து முடிச்சது ஏன்டா பார்த்தோன்னு பார்த்து முடிச்சதுல ரொம்ப தரோவான I would say Gotham was so bad. Was so bad. I watched Flash. Flash was okay. A bit okay lah, but I didn't finish it. No, I saw you have to watch all three together. Yeah, you have to watch Supergirl. Flash, you have to watch Supergirl, you have to watch Arrow. Arrow, yeah. அப்பதான் வந்துட்டு உனக்கு அந்த ஃபுல் கதையும் புரியும். Because இடையில வந்துட்டு அது கூட சம்மந்தப்படுத்தி ஏதோ ஒரு And Arrow was way better than Flash. Oh, okay. அந்த ஸ்டாரி அவனோட அந்த இட்ஸ் மோர் சீரியஸ். Did you watch Lucifer? I saw a few episodes but it wasn't my cup of tea. I watched it and அதே மாதிரி தான் ஆரம்பத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக சேம் ஸ்டோரி ஓகே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. I watch American Horror Story from beginning to end until now. I'm waiting for the next season also. It's one of the best horror series in the world. And I'm surprised you say the otherwise, but actually not surprised. இல்லை எனக்கு அது லைக் ரொம்ப ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டு பி ஹானஸ்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு லைக் அந்த எல்லாருமே பேயா அது மட்டும் இல்லை போங்கடா அது பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப குரூசமான கனவுலாம் வர ஆரம்பிச்சு. என்னோட கனவுலாம் இப்படி வந்து சொல்லிட்டு அதை பார்க்கறத நிப்பாட்டிட்டேன் நான். No, அதெல்லாம் பார்த்து நோவலா போச்சு. Actually when you see like the first 4-5 seasons நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், அந்த சீரிஸோட பியூட்டியே 6, 7, 8 சீசன்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த 5 சீரீஸில் நடந்த கதையும் வேறையாக இருக்கும், ஆந்தாலஜி. ஆனால் ஒரே காஸ்ட். ஆனால் 6வதுலேருந்து அது இந்த சீரீஸில் உள்ள எல்லா கேரக்டரும் கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் மீட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கதை வந்து ஒன்று ஆகும். ஒருத்தன் வில்லன் ஆவான். அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து வர்ற ஒருத்தன் வில்லன் ஆவான். அந்த மற்ற சீரீஸ்லேருந்து ஒரு சில விச்சு வந்து ஒரு சீசன்லேருந்து வருவாங்க, சைக்காட்ரிஸ்ட் ஒரு சீசன்லேருந்து வருவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒன்றாகும். அது நல்லா இருந்தது. The way they connected all that story is like fantastic. Maybe I didn't make until 5th season, maybe அதனாலயா இருக்கலாம். And how about நிறைய பேர் பார்த்து வாவ் தல்ல வாத்தல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம். And என்னது one of the worst series என்ன சொன்னேன் நானே நீயா நான் தான்டா தெரியலையே மறந்துட்டேன்டா. ஒன் ஆஃப் த worst சீரீஸ்க்கு என்னமோ சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னடா இப்போதான்டா சொன்னேன். No, I started watching Supernatural அப்படின்ட்டு ஒன்று. ஓகேவா? ஸோ த Supernatural is sort of like the American Horror Story மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆனால் அது வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பியை பற்றின கதை. ஸோ ஐ ரியலி லைக் தியர் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் ஒவ்வொருத்தரும் ஒரு பேயை பார்ப்பான், அந்த பேய்க்கு ஒரு லார் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் எபிசோட் வேறு வேம்பயர்னு இருக்கும், அதுக்கு வேறு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு லைக் ஹியூமன்லேருந்து ஃபார்ம்லாம் மாறும். ஒன்று தொட்டுருச்சுன்னா ஒன்றை மாதிரி மாறும், அந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் இருக்கும். அது வரைக்கும் நல்லா இருந்தது. ஒரு 4th சீசன் வரைக்கும் அந்த அந்த அண்ணன் வந்துட்டு தம்பி செத்து போயிடுவான். அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் 5th சீசனில் செத்து போனவன் புதக்குழிலேருந்து எந்திரிச்சு வர்ற மாதிரிலாம் வச்சு செஞ்சாங்க பாரு. இல்லை அதுக்கப்புறம் நிறைய வாட்டி செத்து do you know it's still going on? கேள்விப்பட்டேன். I'm like what the hell is going on? I was like நான் ஒரு 6 சீசன் பார்த்துட்டே போவாங்கடா டேய், எனக்கு வேறு வேலை இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த செத்து போயிடுவாங்க 2 பேரும். கடவுள் காப்பாற்றுவாங்க ஃப்ளைட் இல்லையா? I was like நீங்கள் வேறு லெவலில் போகிறீங்க பாங்க, எனக்கு என்னால் முடியாது, வேணாம் விட்டுருங்க. What's your opinion? There is no stakes already அந்த இதில். What's your opinion about? அதான் நான் பேசி முடிக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறமா கொஸ்டின் கேளுங்க. இல்லை நீ முடிச்சுட்டு நினச்சி நான் மைக் எப்படி எடுப்பேன், நீ திரும்ப பேச ஓகே திரும்ப கொடுப்போம். திரும்ப நீ முடிச்சுட்டு நினச்சி நான் எடுப்பேன். ஏன்னா நீ கேப் விடுவ பற்றியா ஒரு சென்டென்ஸ் நடுவில், அதனால் முடிச்சிட்டியா? சொல்லு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? I mean it's gonna be like same like everyone else lah. I really didn't like the first season. I loved the second season onwards.
and I hated the ending. The last episode was shit. டேய் இதுக்கான இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க. Such a shitty ending. I mean, I'm okay with whoever becomes the king because that's up to a writer lah. Whatever you want to do it lah. That's fine. I just didn't like the disservice they did to the Targaryen family and like Targaryen. and the who gives a shit. So and the family and the love story and the ரெண்டு பேத்துக்குள்ள இருந்தது செத்து போனது போதுண்டா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. லைக் அது நல்லா தெரிஞ்சிச்சு இது ஆஸ் தே ஆர் ஸ்டக் அப்படின்ட்டு அந்த ரைட்டிங்கில் அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்கன்னு தெரியுது. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது வந்துட்டு அந்த என்னது வின்டர் கிங்கா ஐஸ் கிங்கா சம்திங். யா அவன் பேர் என்ன? வின்டர் கிங்லடா ஐஸ் கிங்னா. அந்த ஐஸ் கிங்க்கு வந்து வின்டர் இஸ் கம்மிங். வின்டர் இஸ் கம்மிங். ஐஸ் கிங்க்கு ரொம்ப பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பத்தாக்கனை குத்திட்டு போயிடுவான் அவன். நோ ஐ லைக்ட். அவ கொன்னது ஐ அக்செப்ட். I liked how they build it on the ரெண்டுமே. இவ வந்துட்டு she should become no one and இங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க no one could king ice king, so she will become the no one. நீ யாரு? no one could kill ice king. அந்த பில்டு இங்க இல்லை, அந்த மெயின் ஸ்டோரியில் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் மெயின் ஸ்டோரின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஆர்யா வந்துட்டு அவனை குத்தி கொள்றது அவளோட ஆர்க்கு தான் கரெக்டாக முடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். இல்லை அவ வந்துட்டு குத்தி கொண்டான்றது என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. எனக்கு என்னன்னாக்கா அவனை வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு அவனை காட்டி கொஞ்ச நேரத்தில் சாவடிச்சிட்டிங்களா அவனை. லைக் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை, ரொம்ப நேரம்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. அவன் ஒன்றும் பண்ணலை மெயின் ஸ்டோரிக்கு. ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் அவனோட ஸ்டோரி வந்து அந்த ஒரு இடத்துல முடிச்சிடுச்சு. அவன் வந்தான் முடிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் நெட் ஸ்டாக் கூட கொஞ்சம் அதிக நேரம் இருந்தான்டா. and I like the அந்த திரியன் லானிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபேவரட் கேரக்டர் அவன் தான். பட் ஒரு 3வது சீசன் 4வது சீசனுக்கு மேலெலாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை வேலை. அந்த அவனை they don't know what to do with all these characters already because they have wrote a big canvas. அதுக்கப்புறம் இதை எப்படி கரெக்டாக முடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரில. ஸ்டக் ஆயிட்டாங்க. Okay, everyone likes Breaking Bad. I don't like Breaking Bad. I like Breaking Bad. I know. So for the first time I am not with the masses and you are with the popular opinion. What's so great about Breaking Bad lah? And do you really think Breaking Bad is the best, one of the best series? I won't say it's one of the best, but it was good. It was not boring for me. பிகாஸ் அதில் வந்துட்டு இவன் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒன்று அப்படின்ட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்தமாரி ட்ரக் இதில் சேர்றான் அப்படின்றப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இவால்வ் ஆகுறது. அந்த ஒரு கேரவேனுக்குள்ளே ஆர்வியில் நின்றுக்கிட்டு அங்கே குக் பண்ணுறது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறது. அண்ட் எஸ்பெஷலி யூஸ்வலி அந்த இது ஸ்லோ டவுன் ஆகிற டைமில் தான் வந்துட்டு தே இன்ட்ரடியூஸ் த நியூ வில்லன் எல் பொயோஸ் ஹெர்மானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்கிற சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்கிற ஒரு முதலாளி. பார்த்தா வந்து கார்த்தேல் கூடலாம் பயங்கர ஒரு கான்டாக்டில் இருப்பான். அந்த மாதிரி செம்ம கூலாக இருப்பான் அந்த வில்லன். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் த சீரீஸ் டு கோ டவுன், அதோட டவுன் ஹில்லில் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஒரு வில்லனை கொண்டு வந்தது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். This is the one series they ended correctly. And they wrapped up. Yeah. Correct up. But still I lost interest when they like start cleaning up the factory and அந்த உள்ள உட்காந்து மெத்த நிறைய குக் பண்ணி அதை கழுவி அதையே செஞ்சுட்டு இருப்பான். அந்த வாலியை கழுவுறது அதில் எனக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த ஸ்காஃப் ஃபோல்டிங் அடிக்கிறதுலாம் நோ அவனே அதில் கடுப்பாயிருப்பானடா. எனக்கு பிடிக்கல. அதுலேருந்து எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதனால நான் நிப்பாட்டிட்டேன் அதை பார்க்குறது. எனக்கு அவள் ஒய்ஃபை பார்த்தாலே வெறியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வரதுல ஏசலான் இருக்கும். அதனால எனக்கு கடுப்பாக இருக்கும். அந்த சீரியஸை திறந்தாலே வெறியாக இருக்கும் அவன் மூஞ்ச பார்க்குறதுக்கு. ஐ லைக் பிங்க். Jesse Pinkman. Oh. So I like his character in that more than the guy who actually cooks the meth. Have you seen Malcolm in the Middle? இந்த எபிசோடில் நாங்கள் நிறைய இங்கிலீஷ் பேசுவோம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். Malcolm in the Middle பார்த்ததில்ல. Okay, you should watch Malcolm in the Middle because Bryan Cranston, who is the main guy in Breaking Bad, was a middle class family dad
அதில் வந்து அவன் செம்ம காமெடியாக இருப்பான். செம்ம ஒரு நீ மாடர்ன் ஃபேமிலியில் ஃபில் பார்த்து தானே? ஆமாம், எக்ஸாக்ட்லி அந்த ஃபேமிலியை மட்டும் எடுத்து ஒரு கதை. ஓ எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டோரி. த மிடில் கிட் மெல்கம் இஸ் அ ஜீனியஸ். த ஃபர்ஸ்ட் கிட் இஸ் அ தருதலை. ஓகே. அதுக்கு த லாஸ்ட் கிட் இஸ் அ லைக் ஒரு ரெக்க மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எப்போ பாரு படியில் கீழே விழுந்துகிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எக்ஸாக்ட்லி. அண்ட் த டேட் இஸ் ஃபில். ஸோ பிரையன் கிரான்ஸ்டன் ஃபில் மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பண்ணிட்டு அண்ட் லைக் அந்த அம்மா வந்துட்டு எக்ஸாக்ட்லி லைக் கிளே. இதுல இருந்து அப்படியே எடுத்து அங்கே வச்சிருப்பாங்க. ஒரு 10 சீசன் என்னமோ இருந்துச்சு. யூ ஷுட் வாட்ச் இட். யூ வில் ரியலி கெட் ஹுக்ட் அப் அண்ட் யூ வில் வாட்ச் இட் எவ்ரி இயர். அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல அது ஃபன்னி. ஓகே. எவ்ரி இது ஒரு ஃபன்னியாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு கேன்சர் வந்து அவன் மெத்து குக் பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்றது தான் பிரேக்கிங் பேட். ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப ஜாரிங்காக இருந்துச்சு எனக்கு பிரேக்கிங் பேட் பார்க்கும்போது. டேய் எப்படி இருந்தவன் என்னடா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சீரியஸாக இருக்கான் அப்படின்ட்டு. அண்ட் மாடர்ன் ஃபேமிலி எஸ் ஒரு ஃபன்னான ஒரு சீரீஸ். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? ஓகே, மாடர்ன் ஃபேமிலி உட்காந்து பாருங்க. யா, அப்படியே கேஷுவலாக. இட்ஸ் அ வெரி கேஷுவல் வாட்ச். இட்ஸ் நாட் லைக் சூப்பர் ரொம்ப ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. லைக் அதில் ஃபன்னியாக அந்த லைக் இன்சைட் ஜோக்ஸ்லாம் நிறையா இருக்கும், ரன்னிங் ஜோக்ஸ்லாம் நிறையா இருக்கும் சீரீஸில் யூஸ்வலாக. அதெல்லாம் இதில் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரிடே ஏதோ ஒன்று விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், அவங்க லைஃப் மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் அது. ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணு, அதோட அப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், வேற ஒரு அம்மா கூட, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கும், தம்பி வந்து ஒரு கே ஃபேமிலி. ஸோ இவங்க இந்த 3 ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தான் மாடர்ன் ஃபேமிலி. ஸோ what is your favorite genre when it comes to series? I have 2. One is comedy. இன்னொன்று கொஞ்சம் டார்க்காக போகிறது. நாட் டூ டார்க் லைக் Gotham all. As I said, இந்த Peaky Blinders-லாம் வந்துட்டு காமெடிலாம் இருக்காது. Gotham is not dark, it's just shit. Peaky Blinders is dark. Peaky Blinders, Vikings, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டார்க்காக. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு எபிசோட்க்கு ஒரு கதை இருக்காது. ஒரு லாங் கதையை ஒரு எபிசோட் அப்படியே பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் காமெடியாக போகிற இது 2 தான் நான் ரொம்ப மோஸ்ட்லி பார்ப்பேன். லவ் சம்மந்தப்பட்டது, ட்ராமா அதெல்லாம் வர்றதில்லை ரொம்ப. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். I would say the best series, நான் இன்னும் சொல்லலை. சொல்லு. நீ கேட்கவே இல்லை. அதெல்லாம் கேட்டிருக்க. நான் சொல்கிறேன்டா, நான் பேசுகிறத நான் பேசுவேன்டா, நீ பேசுடா, எனக்கு என்னடா அப்படின்னு தான் இருப்பேன். நான் சொல்லிட்டேன்னா உனக்கு சொல்கிறா அப்படின்னு கேட்பேன். பாசக்கார பையடா நான், நீ மோசக்கார பையன் இல்லை. நீ ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு பதில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த கேள்வி முதல் என்கிட்ட கேட்பேன். எஸ். அப்புறம் ஏன்டா என்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன் தள்ளடா அப்படின்னு நீ சொல்லுவேன். அதுல தெரிஞ்சிடும். நீ கேள்வி கேட்கும் போதே இந்த கேள்வி நான் வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி இல்லை மச்சான் நீ சொல்லு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ஆன்சரு. Okay, the best series that I've watched is Sherlock. Oh, it's easily the best. Nice. ஆக்சுவலி எனக்கு பெனடிக்ட் கியூகம்பர் வந்து எனக்கு பிடிக்காது. பெனடிக்ட் கம்பர்பேட்ச் பீச் இல்லை, அது அவங்களோட ஃபேன்ஸு. ஓ கம்ப பீச்சஸ். They call themselves like Camber Beaches. இல்லை நான் கியூகம்பர் நீ சொல்லிக்கிறேன். ஸோ பெனடிக் அந்த காய் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. நான் The guy who plays Doctor Strange. Yeah. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதில் பார்த்து தான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிக்கல. எனக்கு அவன் என்ன அந்த முகம் அமைப்பு சரியா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அயன் மேனாக நடித்த நம்மளோட ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்துட்டு ஷெர்லாக் ஹோம்ஸோட படம் நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு பா ராபர்ட் டவுனி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இவனை ஷெர்லாக் ஹோம்ஸா, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் புக்ஸ் படிச்சிருக்கேன். ஷோ எனக்கு ஷெர்லாக் ஹோம்ஸோட கதை பிடிக்கும். ஓகே. ஹார்ன் ஃப்ரம் ஹெல் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் படிச்சிருந்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன்ல. ஸோ இதில் ஹெல் ஹவுண்ட்ஸ் ஆஃப் பேஸ்கர்ஃபீல்ட்ஸ். யா. ஸோ அதை பார்த்துட்டு படித்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. பெனடிக்ட்லாம் நடிக்கிறான் அதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நினச்சேன். அண்ட் த மூவி வாஸ் குட். யா, மூவி வாஸ் குட். ஸோ அதை பார்க்க ஆரம்பித்தோன்னே நீ தான் ஃபோர்ஸ் பண்ண வச்சா நீ பாரு அப்படின்னு. ஐயோ சன்ஸ் ஆஃப் எனாக்கின்னு சொன்னான் நான் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஒரு எபிசோட் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு பட்டவே இல்லையே. அண்ட் சாரு ஹேட் த சேம். சாரு இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்துட்டு
ஓகே தலாக்கோலி கறி. ஷீ ஹேட் தட் சேம் இதில் லைக் இப்போ சீரிஸ் பார்க்கணும் என்ன சீரிஸ் பார்க்குறது அப்படின்ட்டு லைக் அவங்க வந்துட்டு லைக் ஹாரர் தான், த்ரில்லர் இந்த மாதிரி சீரிஸ் தான் ஓகேவா. த ஃபன்னி இந்த ஹாய் மேடம் அதெல்லாம் ஓகேவா. ஷீஸ் கைண்ட் ஆஃப் டார்க். ஸோ அந்த அதான் சொன்னேன், ஜஸ்ட் ஒரு எபிசோட் பாரு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, இல்லைன்னா பார்க்காத அப்படின்னு. ஷீஸ் லைக் ஷெர்லாக் முடிஞ்சிருச்சு, 4 சீசன் தான் அப்படின்ட்டு. இட்ஸ் லைக் இட்ஸ் தட் குட். இட்ஸ் லைக் ஒரு சீரீஸை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், ஒரு எபிசோடில் என்ன சொல்லணும், அண்ட் அந்த அந்த எபிசோடு வந்துட்டு அதோட முடிஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு ஹோல் சீசன்லேயே ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு எபிசோடில் ஒரு சீசனில் 3 எபிசோட் தான் வரும், 4 சீசன் தான். ஆனால் ஒரு எபிசோடும் 1.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு பிகினிங் மிடில் எண்ட் எல்லாம் இருக்கும். எஸ், இட்ஸ் worth it. இட்ஸ் தி பெஸ்ட் சீரிஸ் தட் ஐவ் சீன் அன்டில் நவ். இன்னைக்கு வரைக்கும் அது பீட் பண்ணுறதுக்கு ஒரு சீரிஸ் வரல. பட் மை ஃபேவரட் எதுன்னு கேட்டேன்னா ஐ உடன் புட் லைக், நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், பட் என் ஃபேவரட் பர்சனலின்னா சக்கு தான் என்றைக்குமே. பிகாஸ் அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு லைஃப்பில் ரொம்ப லைக் அடிக்கடி லைக் இப்போ சப்வே சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு சக்கு ஞாபகம் வரும். ஒரு நர்ட் கதை, அந்த கம்ப்யூட்டர் ஸ்பை இது மேலெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து சக்கு தான் கொடுத்துச்சு. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் சக். வாட்ஸ் த கரண்ட் சீரீஸ் தட் யூ ஆர் obsessed with, that you are watching, like you are waiting? No அந்த மாதிரி எதுவும் obsessed-ஆ இருந்ததுலாம் ஒன்றும் இல்லை. லைக் இப்போ நம்ம இப்போ சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தானே. ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த சீரீஸ் யூ லைக் எபிசோட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு? I am watching few series now, like Cursed-னு ஒன்று பார்த்தேன். ஓகே. நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தேன். இட் வாஸ் ஓகேலா, லைக் மேஜிக், werewolves இதெல்லாம் வச்சிருந்து இந்த மாதிரி ஃபேண்டசி சம் கைண்ட் ஒரு காலேஜில் ஒரு ஆர்டர்னு ஒரு சீரீஸ். ஸோ அதில் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஒரு பூ பேர் சொல்லி ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க. தோஸ் ஆர் த மெஜிஷியன்ஸ்லாம், விசர்ஸ் அண்ட் விச்சஸ்லாம் இருப்பாங்க. பட் அது காலேஜ்குள்ளே ஒரு சீக்ரெட் கம்யூனிட்டி. அதேமாரி 4 பேர் மட்டும் வச்சு ஒரு சீக்ரெட் கம்யூனிட்டி இருக்கும். அது வந்து werewolves. ஸோ தே ஆர் அகேன்ஸ்ட் ஈச் அதர். எப்போதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கும், யார் இவங்கன்றது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க werewolf-ஆ இருப்பாங்க, இவங்க மூஞ்ச மூடிட்டு தொப்பையும் போட்டுருப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ ரியலில் மீட் பண்ணிக்கிறப்ப இவங்க தான் தெரியாது. ஒருத்த மட்டும் 2லேயும் இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் இது இவங்க தான் தெரியும். ஸோ அந்த கிளாஷ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ட்ராமாலாம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேலா. ஸோ அது இப்போ கொஞ்சோண்டு நிப்பாட்டி வச்சுருக்கேங்க. அடுத்து சீசன் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Do you like Stranger Things? No, I never watched Stranger Things. You should watch it. Maybe it's good one day. It's good. It's really good. It's a really good one. The season 4 coming now. Have you seen 13 Reasons Why? Yeah. Did you like no, it? No. Only 30 Reasons Why. Okay. 13 Reasons Why வந்து ஃபர்ஸ்ட் சீசனோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. Okay. ஆனால் எதுக்கு சீசன் 2 சீசன் 3லாம் கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியல. அதோட சீசன் 2, 3லாம் மொக்கையாக இருக்கும் ரொம்ப. ஓகேவா. சீசன் 2 மொக்கையாக இருக்கும், சீசன் 3 பார்க்க முடியாத அளவுக்கு மொக்கையாக இருக்கும். சீசன் 4 வெளியானுச்சு, ஆனால் நான் தெரியாத மாதிரி இருந்தது. இது பார்த்தியா செக்ஸ் எஜுகேஷன்? Was like okay la. It was fun. Okay. Entertaining. It's kind of okay. Okay. Did you see Deadly Class? Yeah. Right. Yeah. Okay, that is one season, that one series that I'm actually waiting for. Stranger Things is another one that I'm like மனசுக்கு பிடிச்சி ஓகே ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகே இது வரட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் இப்போதைக்கு. ஜியோடிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான். டெட்லி கிளாஸ் வந்துட்டு ஒரு சாசினோட ஸ்கூல். ஸோ அங்கே நடக்கிற அந்த சின்ன சின்ன ட்ராமா. ஸோ லைக் அதில் டீனேஜர்ஸ் தான் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த கொலை பண்ணுறது எப்படி, கொள்ளை அடிக்கிறது எப்படி, பொய் சொல்கிறது எப்படி, இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் டெட்லி கிளாஸோட கதை. இன்னொன்று இருந்துச்சு தானே, வி லைக் தட் கைண்ட் ஆஃப் ப்ரெமிஸ். இட்ஸ் லைக் ஹாரி பாட்டர் மாதிரி, ஆனால் மேஜிக் ஸ்கூல் மாதிரி இது வந்து கிரைம் ஸ்கூல். இன்னொன்று ஞாபகம் இருக்கா, நீ அது சீரியஸாக படமா நீ சொன்னிய 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் செத்து போயிடுவாங்க. Oh yeah. What's that series? I forgot that series la, but like அந்த உலகத்தில் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பேண்டமிக்கில் அழிஞ்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கிளானாக ஃபார்ம் ஆவாங்க. இட்ஸ் அ சீரீஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சீசன் 2 பிகாஸ் it finished with such a bang. ஆமாம், it finished with like
ஓ இதில் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சு. எல்லாம் ஒரு கிளானாக இருப்பாங்க. இவன் ஒருத்த மட்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி சுற்றுவான். கண்டிப்பாக ஹீரோன்னா வேற என்ன வேலை, சார்ந்து எடுத்து சுற்றுறது தான் வேலை. ஸோ அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு கிளான் வரும். என்னது டான் சம்திங், ஐ ஃபர்காட்ல, நான் அந்த டேர்ம்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. இல்லை அந்த சீரிஸ் பேர் சொல்கிறேன். டானா, DAWN, டான், DAWN, டானா தெரியலையே என்ன சீரிஸ். நெக்ஸ்ட் டேயா டுமாரோவா மார்னிங்கா இன்னொன்று விடியலை பற்றி என்னமோ இருக்கும். தமிழில் சொன்னால் விடியல், இங்கிலீஷில் என்னமோ பேர் போட்டு வச்சுருப்பாங்க. டான் ஆஃப் ஜஸ்டிஸா? சத்தியமாக டான் ஆஃப் த டெட் இல்லை தெரியலையே. கூகுள் பண்ணுறா. டான் ஆஃப் த டெட், டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், டான் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸா? அன்டில் டான், டான் ஃப்ரெண்ட்ஸ், டஸ்க் டில் டான். இல்லை அது நீ என்னன்னு அடுத்த எபிசோடில் சொல்ல. இல்லை நீ கூகுள் பண்ணிக்கிட்டே நான் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் கேர்ள் ஃப்ரெண்டை தேடுவார். அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த கிளைண்ட்ஸ்குள்ளலாம் சண்டை வரும். அப்புறம் ஒரு வில்லன் இருப்பான். மனுஷனுங்களை சாப்பிட்ற இவனுங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ற பையன்களை சாப்பிட்ற ஒரு வில்லன் இருப்பான். அவன் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இவனுங்க படிச்சுட்டு இருக்க ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், மாஸ்டர் த பிளாஸ்டர். அவர் தான் வந்துட்டு அவர் எப்படியும் உயிர் பழிச்சிக்குவார். அப்புறம் ஒரு டீச்சரும் பழிச்சிக்குவாங்க. ஸோ அந்த டீச்சர் வந்து இவங்க சைடில் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பாங்க. அவனும் பழச்சிருந்துருப்பான். ஸோ அவனுங்க எல்லாம் சேர்ந்து என்னமோ பண்ணுவாங்களா. கடைசியில் இவன் தேடி கண்டுபிடிச்சிடும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை. ஸோ அது கடைசியில் வந்துட்டு ஒரு ஸ்பாயிலர் சொல்லாத, ஸ்பாயிலர் சொல்லாத. ஓகே. அப்புறம் பாருங்க கண்டுபிடிச்ச பிறகு என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்க. என்னடா பண்ற? தேடுறேன் அந்த சீரிஸ் என்னதுன்னு. சரி நீ அடுத்த எபிசோட பேசி வேறு சீரிஸை பற்றி பேசி நான் கூகுள் பண்ணுறேன். ஓகே, ஏதாச்சும் கேள்வி கேள்றா, அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்டேன். இல்லை கேள்வின்னு கேட்கல, கேள்வின்னு சொன்னேன். கேள்வி ஓகே. நீ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறது என்னது? இப்போ நீ சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பார்த்து முடிச்சிட்ட. இல்லை இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் வந்துட்டு மேமாங்க இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வின்சென்சோன்னு ஒரு சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிட்டு இருக்கு. பயங்கர ஃபன்னாக இருக்கு. என்னன்னா டே பிரேக். எஸ், டே பிரேக். இதை கண்டுபிடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் பிடிச்சிச்சு. நீ என்ன சொன்ன? டானு, விடியல். எங்கடா விடியல்? என்ன விடியல்? டே பிரேக் ஆகுறது விடியல். கொன்றுவோம் உன்னைய. பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, டே பிரேக் தான் அந்த சீரிஸ் நாங்கள் பேசியிருந்த சீரிஸ். நீங்க பாருங்க. மான்ஸ்டர்ல என்னென்னலாம் செக் பண்ணி. மான்ஸ்டர் அண்ட் லவ்வும் ஏறக்குறைய ஒரே கதை தான். ஆனால் அது படம். ஆக்சுவலி நான் ஒரு சீரிஸ் பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் செம்மையா இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் இன்னும் பார்க்கல. வின்சென்சோ. இல்லை வின்சென்சோ. வின்சென்சோ. லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ். லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு. நான் இன்னும் பார்க்கல. பிளாக் மிரர் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஒரு சயின்டிஃபிக் சீரீஸ் தான். ஆனால் வந்துட்டு வித் ட்விஸ்ட்லாம் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, இப்போ இருக்கிற டிவிலாம் நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இருக்கும். டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சீரீஸ். எஸ், டு பி ஹானஸ்ட் ஐ ஆம் நாட் ரெடி ஃபார் சச் அ சீரீஸ். ஸோ நான் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு என்னால் முடியல. பட் எனக்கு ஐ கேன் ரியலைஸ் தட் என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றது. You need to be quite smart to understand the terms that they use and அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு you need to be a bit smart. It's not everyone's cup of tea. அது எல்லாராலையும் பார்க்க முடியிற ஒரு சீரிஸ்ன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கண்ணில் பார்க்கலாம் அது. லைக் நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. கண்ணில் தான் பார்க்கலாமா? அதால கேட்கலாமா? அதால கேட்கலாம். வேற என்ன நம்ம சொல்ல போகிறேன் சொல்லு. மூக்கால மூந்து பார்க்கலாம், அருவம் நக்கி பார்க்கலாம், நாக்கால வேற காஞ்சனா தால பேண்டு பார்க்கலாம். ஏய் பாட்காஸ்ட்ல இப்பெல்லாம் பேச வைக்காத நீ, சொல்லிட்டேன். ஓகே ஏண்டா ஏன் நல்லா இருக்கிறவன நோண்டி விட்டு இன்னைக்கு ஒரு மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் ஆரம்பத்தில் எப்படி பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரிஸே இது. அதை பார்த்தீங்கன்னா அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். சந்தோஷப்படு. ஏன் இந்த டிவோஷனலான சீரிஸ்லாம் இங்கிலீஷ்ல வர மாட்டேது? நம்ம தமிழ்ல வர அந்த என்னது சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன், காக்கும் காளி, இந்த மாதிரி சீரிஸ்லாம் ஏன் இங்கிலீஷ் வர மாட்டேது? இல்லை ஏன் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சீரிஸ் கேட்குறேன். அதுக்கு பதிலாக தான் லூசிஃபர்லாம் வருதுன்றியா? அப்புறம் இது தி குட் பிளேஸ். ஓ யா, தி குட் பிளேஸ். அதுவும் ஒரு நல்ல ப்ரெமிஸை எப்படி நார் அடிக்கலாம் அப்படிங்கிறது
3 சீசன் அருமையா இருக்கும், அடியா இருக்கும். 4-5வது சீரிஸ் அது எப்பிக்ல the way they finished it. எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம எங்கேயோ போகுதுடா அப்படி இவனுக்கு நரகத்துல இருப்பானுங்க, அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கம் மாதிரி இருக்காது. கடைசியா டே அங்க போய் உங்களுக்கு புதுசா நாங்க சாவு உருவாக்குறோம், நீங்க செத்து தொலைஞ்சிருங்க. கடைசியில எல்லாம் கரெக்டா செத்துறாங்க, முடிஞ்சு. இதுக்கு அவனுங்க மண்ட கசாயம், இதுக்கு அந்த பறத்து கொண்ட புண்ணாக்கு வீட்டுல இருந்திருக்கலாமே. they literally okay இது மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, செய்வோம். எப்படி முடிக்க போறோம் அது தெரியல, கிளைமேக்ஸ் எழுதல, அப்புறமா எழுதுவோம் அப்படின்ற ஒரு 2 சீசன் தாண்டுதான்னு பார்ப்போம், அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். நல்லா போதேடா, எப்படா முடிக்க போறீங்க? ஐயோ முடிக்கிறோம். அடுத்த சீசன் நம்ம பூமிக்கு போயிடுவோம். தமிழன் என்று சொல்லடா. பூமிக்கு போயிட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ ஒரிஜினல் குட் பிளேஸ்க்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம். அங்க போனோன்னா எங்கேயோ போவோம், இடத்த காட்ட மாட்டோம், ஆனால் போயிடுவோம். அது வந்துட்டு லைக் நல்லா இருந்துச்சு. யூ ஷுட் வாட்ச் இட், டோன்ட் லிசன் டு அஸ் பிளாபரிங், பட் நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த யூ சைடு அந்த ஃபர்ஸ்ட் 3 சீசன்லாம் வந்துட்டு லைக் செமையா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட் தே ட்ரை. அண்ட் யா வி forgot one ஒரு நல்ல சீரிஸ் நம்ம மறந்துட்டோம், Brooklyn Nine-Nine. Oh yeah, that is one thing that we watch every year. So அதையும் வந்துட்டு நம்ம போர் அடிக்குது, ஒரு மேரத்தான் செஞ்சலாம். அதுல இருக்கிற ஒரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட் as fuck, they are equally good. Yeah, I like the Jake Peralta, அப்புறம் அந்த வர்ற கேப்டன் பரோட்டா, ஜேக் பரோட்டா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. It's like the captain is epic. Yeah, the captain is the catalyst la அந்த whole கதையில நல்லா இருந்தது. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாது கருப்பு. எப்போ இல்லையாக்குவாங்க? The Undead Darkness. ஓகே, திஸ் ஹாரர் சீரிஸ் சொல்ல மறந்துட்டேன். சாடிக்க போகிறோம். அது ஜஸ்ட் ஒரு சீசன் தான். யூ ஷுட் வாட்ச் இட். The Haunting of Hill House. பார்த்துட்டேன்டா. எப்படி இருந்துச்சு? ஜோகா இருந்துச்சு. எஸ், எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு சீரிஸ் The Haunting of Bly Manor இன்னொன்று வந்துச்சு, அதே காஸ்ட் அதே டைரக்டர் தான். நல்லா இருக்கு. ஓகே, இட்ஸ் இன் மை வாட்ச் லிஸ்ட். யூ ஷுட் வாட்ச் இட். ஒரே ஒரு சீசன் தான் அது. ஒரு தரமான ஹாரர் சீரிஸ், தரமான ஒரு ஹாரர் சீரிஸ். உண்மையிலே பயமுறுத்துவாங்க. ஆனால் வந்துட்டு லைக் சீப்பாக இருக்காது. லைக் இங்கே ஒரு சத்தம் கேட்கும், திரும்பி பார்த்தா பேயெல்லாம் வந்து நிற்காது, அப்படிலாம் இருக்காது. ஆனால் திடீர்னு கட்டிலேருந்து உள்ளே விழுவாங்க, பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் இத்துடன் குளிக்கலாம். நன்றி, நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். I am very happy. Start music.